வறுத்து அரைச்ச மீன் குழம்பு நம்ம செய்ய போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: முழு கொத்தமல்லி, மஞ்சத்தூள், நல்ல மிளகு, மிளகாய் வத்தல், காயம், கடுகு, பூண்டு, சுக்கு, விளைஞ்ச முத்தின தேங்காய், ஓமம், புளிக்கரைசல், நல்லெண்ணெய், வெந்தயம், மண்சட்டி நல்லா சூடாகும்போது நம்ம முழு கொத்தமல்லி அதில் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிடலாம். பாருங்கள், பொன்னிறமாக வறுத்துட்டு இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்கலாம். தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இனி நம்ம மிளகா வத்தல் லைட்டாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். மிளகா வத்தல் வறுத்தாச்சு. இனி இது கூட நல்ல மிளகு, கடுகு போட்டு வறுத்து எடுக்கணும். அந்த கடுகு பொட்டி திரைக்கும் போது நம்ம அதை எடுத்துடணும். கடுகு பொட்டி திரைச்சாச்சு. இனி நம்ம அதை எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். இனி அடுத்தது நம்ம தேங்காய் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் பொன்னிறமாக வறுத்துட்டு இருக்கும்போது நம்ம சுக்கை இடித்து அதில் சேர்க்கலாம். சுக்கை இடித்தாச்சு. தேங்காய் பொன்னிறமாக வறுத்தாச்சு. நம்ம அதில் சுக்கை சேர்த்துக்கலாம். சுக்குத்தூள் சேர்த்தாச்சு. இனி பூண்டு, வெந்தயம், ஓமம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிளறி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் ஆறின பிறகு நம்ம அரைச்சி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு முழு மல்லியை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிடணும். ஏன்னா மல்லி ரொம்ப அரைப்படாது. வறுத்துருக்கனால நைஸாக அரையும். மல்லி, நல்ல மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இனி நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. வெண்ணெய் மாதிரி வந்துருக்கு பாருங்கள். மண்சட்டி அடுப்பில் வச்சு நம்ம அரைச்ச விழுது அதில் ஊற்றி, அப்புறம் புளி கரைசலையும் அதில் ஊற்றி கொதிக்க வைக்கலாம். லைட்டாக கொதி வந்துட்டு இருக்கும்போது நம்ம இதில் உப்பை சேர்த்து ஒரு கலக்கி எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம அதில் மீனை சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு மீனாக எடுத்து சேர்த்து ரொம்ப கலக்கக்கூடாது. கலக்கினா மீன் உருந்துடும். ஒவ்வொரு மீனாக சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு குழம்பு நல்லா கொதிக்கணும். அப்புறம் லாஸ்ட்டில் தான் நம்ம நல்லெண்ணெய் சேர்க்கணும். நல்லா கொதித்து வரும்போது நல்லெண்ணெயை ஊற்றி அதில் சேர்த்து அப்புறம் ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணால் சூப்பரான மீன் குழம்பு ரெடி. நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நல்லெண்ணெயை ஊற்றி மூடி வச்சு இறக்குனா சூப்பரான மீன் குழம்பு ரெடி. இதில் சுக்கு, மிளகு, திப்பிலி, வெந்தயம், கருவேப்பிலை, அப்புறமா கடுகு, பூண்டு இதெல்லாம் சேருகனால இது வயிற்றுக்கு மிகவும் நல்லது.